அஜித் காலையில் போய் ஓட்டு போட்டு வந்துட்டார். உடனே இவங்களுடைய டிஎம்கே ஐடி டீமு மாலை முரசுன்னு ஒரு தலைப்பை போட்டு அஜித் அவர்கள் மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னாருன்னு போட்டு விட்டான். போட்டு விட்டு அதை ஸ்டாலின்கிட்ட போய் இவங்களே சொல்லிட்டாங்க, சார் இந்த மாதிரி போட்டு விட்டோம், உங்களை ஒரு கேள்வி கேட்குறான், நீங்கள் அப்படி அஜித்தே சொல்லிட்டாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இவரை போய் கேள்வி கேட்குறாங்க. இவர் அப்படியே அதான் அஜித்தே சொல்லிட்டாரு, மாற்றம் தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் போனோடனே அஜித் உங்களை கூப்பிட்டு அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு செயலாளரை நான் அப்படி சொல்லவே இல்லை மறுப்பு தெரிவிங்க. எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு கீழ்வாக இறங்குறாங்க பாருங்கள் நாட்டை ஆண்டவர்கள். அதுக்கப்புறம் அஜித் மறுப்பு தெரிவித்தார், நான் மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம உளறல் கமலஹாசன்ட்டு போய் கேட்குறாங்க, எல்லாம் மாற்றம் தேவை மாற்றம் தேவைன்னா மாற்றம் வரும் வந்து கொண்டு இருக்கும். இப்போ அவர் பாணியில் புரியாத அவருக்கே புரியாது. மாற்றம் வருங்க, மாற்றம் அவசியம், மாற்றம் வரும் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டார். மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. மாற்றம் வருமா? ஆட்சி மாறும் சொல்றீங்களா? நிலைமையை பார்த்தாரு. இதில் பூரா சினிமா ஃபீல்டு பூரா ஒன்றா சேர்ந்துட்டான். விஜய் சொல்லியிருக்காரு, நம்ம படை இவங்க எல்லாம் வந்து வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் போடுங்க அப்படின்ட்டார். அதனால் சினிமா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட நிறைய பேர் ஓப்பனாக வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டோடு வந்திருக்காங்க. சிம்பு காக்கி சட்டை வெள்ளை பேண்ட்டில் வந்திருக்காரு, இந்த ஃபோட்டோவை பாருங்கள். விக்ரம் காக்கி சட்டை வெள்ளை பேண்ட்டோடு வந்திருக்காரு. அவர் விஜயகுமார் காக்கி சட்டை வெள்ளை பேண்ட்டோடு வந்திருக்கு. இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எல்லோரும் காக்கி சட்டை வெள்ளை பேண்ட்டோடு வந்திருக்கு தைரியமாக. அதில் ஒருத்தர் மட்டும் நடிகர் சிவகுமார் மட்டும் ஒன்று சொல்லிட்டார், குடும்பத்தோட கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறவன் வேணான்ட்டு. அது வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த இதை மட்டும் கட் பண்ணி ட்விட்டரில் போட்டிருக்காங்க. டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும், டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்களாக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடி கோடியாக சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒளியேற்றணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். சிவகுமார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி, நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, அதை நாங்கள் கட் பண்ணுறோன்னா ஐடி டீம் வச்சு கட் பண்ணி அந்த வீடியோவெல்லாம் எடுத்து சிவகுமார் சொன்னதை இல்லாமல் போட்டுருக்காங்க.